ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். உலகத்தில் உள்ள எல்லாரையும் தேவன் சோதித்தறிவதல்ல, தேவன் தன்னை நேசிக்கிறவர்களை, தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை, தன்னை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதத்துல நம்ம சங்கீத புஸ்தகங்களில வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் வேதத்துல வாசித்த வசனத்தின்படி தேவன் நீதிமானை என்ன செய்கிறாராம்? சோதித்து அறிகிறார். நீதிமானா இருந்தா ஏன் சோதனைகள் வருகிறது, ஏன் பிரச்சனைகள் வருகிறது? நீதிமானுக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தானே வர வேண்டும் என்று நாம் ஒருவேளை யோசிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரீட்சை இல்லாத படிப்பு இல்லை. நாம் இந்த உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை பள்ளிகளுக்கு, ஸ்கூல்களுக்கு அனுப்புகிறோம். எதற்காக என்றால் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி. அவர்கள் ஒவ்வொரு நிலைகளையும் அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு என்று அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் ஒரு வருடம் முழுவதும் அல்லது 3 மாதங்கள் 6 மாதங்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை, அவர்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக, சோதித்தறிவதற்காக அந்த பிள்ளைகளுக்காக பரீட்சைகள் நடத்தப்படுகிறது. அந்த பரீட்சைகளிலே அந்த பிள்ளைகள் எழுதுகிறதான ஆன்சர் வைத்துதான் அந்த டீச்சர்ஸ் எந்த பிள்ளை நன்றாக படிக்கிறது, படிக்கவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் கூட நாம் நேசிக்கிற தேவன் கூட நம்முடைய வாழ்க்கையை சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். நாம் அவரிடத்தில் எவ்விதமாக அன்பு கூறுகிறோம், எவ்விதமாக அவரை நேசிக்கிறோம், எதற்காக அவரை நாம் பின்பற்றுகிறோம், எதற்காக நாம் அவரை தேடுகிறோம் என்று சொல்லி அவர் அறிகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் வாழும் பொழுது ஜன கூட்டங்கள் அவரை பின் சென்றார்கள். அப்பொழுது அவர் ஒரு இடத்தில் அற்புதம் செய்து அவர்களுக்கு ஆகாரங்களை கொடுப்பார். கொடுத்து விட்டு அவர் படகில் ஏறி இன்னொரு இடத்திற்கு போய்விடுவார். அவர் படகில் ஏறி அந்த மலை பக்கம் போனதோ இந்த ஜனங்கள் எல்லாம் விசாரித்து அவர் எங்க போனார், எங்க போனார், எங்க போனார் என்று சொல்லி அவரை விசாரித்து அந்த படகில் ஏறி அவர் இருக்கிற இடத்திற்கு இவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு முறை சொல்லுகிறார், நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்ததினாலே என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அப்படியானால் ஆண்டவர் நாம் அவரை பின்பற்றும் நாம் எதற்காக அவரை பின்பற்றுகிறோம் என்பதை அவர் சோதித்தருகிறார். உண்மையாக நாம் அவரை நேசித்து அவரை பின்பற்றுகிறோமா, அல்லது அவரிடத்திலிருந்து சில அற்புதங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அவரை பின்பற்றுகிறோமா, அல்லது அவர் சொன்ன கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நம்ம அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்க வேண்டும் என்று அவரை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை கூட அவர் சோதி தருகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அவரை பின்பற்றும் போது, உண்மையாய் பின்பற்றும் போது, உத்தமமாய் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளும் பிரச்சனைகளும் வருகிறது, சகஜமாக இருக்கிறது. ஏனென்றால் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். தேவன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு சோதனைகளிலே, சோதனை வரும்போது அதிலே விழுந்து ஆண்டவரை மறுதலித்து பின்வாங்கி போனால் நாம் உத்தமர்களாக விளங்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவரை பிடித்து கொண்டு, அவரை பற்றி கொண்டு, அவைகள் ஒவ்வொன்றின் மேலும் நாம் ஜெயம் எடுக்கும் பொழுது நமக்கு அவர் பெயர் போடுகிறார் உத்தமர்கள் என்று. நாம் உத்தமர்கள் என்று விளங்கின பிற்பாடு நமக்கு ஒரு வாக்கியம் காத்திருக்கிறது. அது தம்மிடத்தில் அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமான்களை தேவன் சோதித்தருகிறார். நம்முடைய வாழ்க்கை லட்சியம் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளில் ஒன்றிலும் நாம் தளர்ந்து போகாதபடி, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகாதபடி நாம் உத்தமமாய் காணப்படுவோம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.